ஆண்டவர் இயேசு 2026 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த உலகத்திலே அவர் அடிக்கப்பட்டார். அவர் ஒரு இனத்துக்காக அடிக்கப்படவில்லை, அவர் ஒரு மதத்திற்காகவும் அடிக்கப்படவில்லை. அவர் மனுக்குலத்தின் பாவத்துக்காக அடிக்கப்பட்டார். அந்த இயேசு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். அந்த இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே பிரசன்னமாகி இருக்கிறார். அவர் உங்கள் நடுவிலே பலத்த அற்புதங்களை செய்யும்படிக்கு அவங்க மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். நான் ஒரு சம்பவத்தை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். உங்களோட வாழ்க்கையில் பாடுகளோடு, உபத்திரவங்களோடு, வியாதிகளோடு, வேதனைகளோடு நீங்கள் இந்த இடத்திலே வந்திருக்கலாம். லூக்கா 7:11-12 இந்த வசனங்கள் இவ்வாறு சொல்லுகிறது. அவர் நாயுனின் ஊருக்கு சமீபித்த பொழுது அந்த ஊர் பட்டணமே துக்கத்தோடு இருந்தது. ஏனென்று சொன்னால் ஒரு இளம் பெண்ணுடைய மகன் மரித்து போனான். அவளுக்கு யாரும் இல்லை, அவனை நம்பித்தான் இருந்தாள். அவள் மாத்திரம் துக்கம் கொண்டாடவில்லை, அந்த பட்டணமே துக்கத்தோடு இருந்தது. நாயுன் என்றாலே, நாயுனூர் என்பது ஒரு சந்தோஷமான பட்டணம். அந்த பட்டணம் துக்கத்தோடு நினைந்திருக்கிறது. ஆனால் ஒரு மகிழ்ச்சி காத்திருந்தது. இயேசுவானவர் அந்த ஊருக்குள்ளே சமீபித்திருந்தார். துக்கத்தோடு வந்தவர்களை பார்த்தார். அவள் கண்ணீரோடு நிற்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் இனி கஷ்டங்களா? நான் நம்பியிருந்த மகனும் மரித்து போனானே, விடுதலையாக்க யாரும் இல்லை என்று, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று அவர் அங்கலாய்த்து கொண்டிருந்த நேரத்திலே இயேசு அவருடைய கண்ணீரை துடைத்தார். ஒருவேளை இந்த இடத்துல வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையும் நான் நம்பின மனிதர்களை ஏமாற்றி போனார்கள். என்னுடைய வாழ்க்கையிலே தோல்வியோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஏதோ வியாதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று ஒருவேளை இந்த சத்தத்தை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம். அன்றைக்கு உதவி செய்த ஆண்டவர் இன்றைக்கும் உதவி செய்ய ஆயத்தமாயிருக்கிறார். அவர் மரணத்தை ஜெயித்தார். அவருடைய வல்லமை இன்றைக்கும் குன்றி போகவில்லை. ஒரு கணம் கண்களை மூட போகிறோம். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இயேசு எனக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீங்க. அந்த பிள்ளைகள் மாத்திரம் வலது கையை உயர்த்துவீங்களா? கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேல இறங்கி வருகிறதை நீங்க பார்ப்பீங்க. வியாதிகள் மாறுகிறத பார்ப்பீங்க, போராட்டங்கள் மாறுகிறதை பார்ப்பீங்க, பிரச்சனைகள் மாறுகிறதை பார்ப்பீங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அந்த அற்புதம் நடக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வியாதிகள் குணமாகும். பொல்லாத ஆவிகள், மறைந்திருந்து கிரியை செய்கிற ஆவிகள், குடும்பங்களுக்குள்ளே பிரச்சனைகளை கொண்டு வருகிற ஆவிகள், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால பிள்ளைகளை விட்டு என்று கட்டளை கொடுக்கிறோம். ஒரு விசை எல்லாரும் இயேசு என்ற பெயரை உச்சரிப்பீங்களா? இயேசு என்ற பெயரை உச்சரிப்பீங்களா? இயேசு என்ற பெயரை உச்சரிங்க, இயேசு என்ற பெயரை உச்சரிங்க. நான் பார்க்கிறேன் அநேக குடும்பங்களிலே தரித்திரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். தரித்திரத்தோடு இந்த பட்டணத்திலே அநேக பிள்ளைகள் வாழுகிறீர்கள். வாழ்க்கையிலே முயற்சி செய்தும் தோல்வியோடு வாழ்கிறீர்கள். இந்த பட்டணத்திலே உங்கள் வாழ்க்கை மாறவில்லை. ஆண்டவர் இயேசு இன்றைக்கு இந்த பட்டணத்திலே வந்திருக்கிறார். இந்த பட்டணத்திலே அவருடைய வல்லமை கடந்து வந்திருக்கிறது. அடிமைத்தனங்கள் விலகுகிறது. போதை வஸ்துக்களை அடிமையாக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில விடுதலை உண்டாகி கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை இந்த பட்டணத்தின் மீது, இங்க இருக்கிற பிள்ளைகள் மீது இறங்கி வருவதாக. ஆண்டவரே, வல்லமை கடந்து வருவதாக, வல்லமை கடந்து வருவதாக, வல்லமை கடந்து வருவதாக. அநேக பிள்ளைகள் பலவீனத்தோடு வந்திருக்கிறீர்கள். அநேக பிள்ளைகள் போராட்டத்தோடு வந்திருக்கிறீர்கள். இந்த இடத்துல வந்திருக்கிற பிள்ளைகள் போராட்டத்தோடு வந்திருக்கிறார்கள், கண்ணீரோடு வந்திருக்கிறார்கள். என் இருதயத்திலே ஆறுதலை என்று சொல்லி வந்திருக்கிறீர்கள். என் வாழ்க்கையிலே எந்த செய்தாலும் தோல்வி, என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றமில்லை என்று வந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் இயேசு உன் வாழ்க்கையை மாற்ற போகிறார். உன் வாழ்க்கையில விடுதலை கொடுக்க போகிறார். கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது.
கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவர் இயேசு இந்த இடத்திலே பிரசன்னமாகி இருக்கிறார். கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை. இயேசு, இயேசு, அந்த பெயரை உச்சரிங்க. இயேசுவேன்னு கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசு, அந்த பெயரை சொல்லுங்க. இயேசுவே, இயேசுவே எனக்கு இறங்கு, இயேசுவே எனக்கு உதவி செய்யும், இயேசுவே எனக்கு உதவி செய்யும், இயேசுவே எனக்கு உதவி செய்யும், இயேசுவே வாழ்க்கையை மாற்று. இயேசு, அந்த பெயரை சொல்லி கூப்பிடுங்க, அந்த பெயரை சொல்லி கூப்பிடுங்க, அந்த பெயரை சொல்லி கூப்பிடுங்க. இயேசு, 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 இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவே என் வியாதியை மாற்று. Thank you. ஜெபிக்க 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 கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. இயேசுவின் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. பாவத்தில் இருந்து விடுதலையாக வேண்டும் என்கிறவர்கள், நான் ஒரு பாவத்திலே அடிமையாக்கப்பட்டிருக்கிறேன், இந்த பாவத்திற்கு விடுதலை வேண்டும் என்கிறவர்கள் முன்பதாய் கடந்து வரலாம், முன்பதாய் கடந்து வரலாம். இந்த பாவத்தை என்னால விட முடியல பாஸ்டர், நான் எத்தனையோ தடவை எங்க போனாலும் இந்த பாவம் என்னை மேற்கொள்ளுகிறது, நான் இதை செய்ய வேண்டாம் என்று நினைக்கிறேன், ஆனால் இதை நான் செய்கிறேன். இன்றைக்கு இயேசு உன்னை விடுதலை கொடுக்க அழைக்கிறார். நீ முன்பதாய் கடந்து வரலாம். உன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, உன் வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் உன் வாழ்க்கையை மாற்றுவார். எனக்கு தெரியும் இந்த இடத்துல நீ நின்று கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கையில் இந்த போதைக்குள்ள நீ அடிமையாக்கி இருக்கிறாய். உன் வாழ்க்கையில எத்தனையோ தடவை பிசாசு உன்னை அழிக்கிறதற்கு எத்தனை போட்டான், ஆனால் ஆண்டவர் உன்னை விடுதலையாக்கி வைத்திருக்கிறார். தம்பி, நீ ஓடி வந்துரு, நீ யாரையும் வெளியில் அங்கங்க பார்க்காத. ஆண்டவர் உன் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். இயேசு உன் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். இயேசு உன் கண்ணீரை துடைக்க விரும்புகிறார். இயேசு உன் கதறலை துடைக்க விரும்புகிறார். ஆண்டவர் இயேசுவினுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுவினுடைய வல்லமையை சொல்லி கூப்பிடுங்க. இயேசுவே என்று கூப்பிடாங்க. இருளின் வல்லமைகள் விலகுவதாக, தரித்திரத்தின் ஆவிகள் விலகுவதாக. எந்த முன்னேற்றமும் இல்லை என்று இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க. என்னுடைய வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லை, என்னுடைய வாழ்க்கையில வறுமை, என் வாழ்க்கையில தரித்திரம், அப்படி இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க. நீங்க வெட்கப்படாதீங்க. இந்த இடத்துல முன்பதாய் கடந்து வாங்க. இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய ஆயத்தமா இருக்கிறார். இயேசு வியாதியை மாற்ற ஆயத்தமா இருக்கிறார். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. கர்த்தருடைய வல்லமை இந்த இடத்துல இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. பிரஷர் வியாதிகள் குணமாகிறது, பிரஷர் வியாதிகள் சுகமாகிறது. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்திலே தலை பகுதியில் இருக்கிற விரைப்புகள் சுகமாகிறது. இயேசுவின் நாமத்திலே வயிற்று குத்துகள் சுகமாகிறது. பயங்கள் இப்பொழுது விலகுகிறது. பயங்கள், எதிர்காலத்தை குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த பயங்கள் விலகுகிறது. இயேசுவின் நாமத்திலே விலகுகிறது. இடுப்பு வியாதிகள் குணமாகிறது. இயேசுவின் நாமத்திலே குணமாகிறது. இயேசுவின் நாமத்திலே குணமாகிறது. கண் பார்வைகளிலே மாற்றங்கள் உண்டாகிறது. கண் பார்வைகள், கண் பார்வைகள், அநேக சில தாய்மார்கள் நிற்கிறீங்க, கண்களிலே கிளியர் இல்லை, கண் பார்வை தெரியவில்லை என்று இருக்கிறீங்க. இயேசுவின் நாமத்திலே குணம் உண்டாகிறது. இயேசுவின் வல்லமை உன்னை சந்திக்கிறது. இயேசுவின் நாமத்தினால அந்த வியாதிகள் உன்னை விட்டு விலகுகிறதை நான் பார்க்கிறேன். அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை உங்கள் மேலே இறங்கி கொண்டிருக்கிறது, இறங்கி கொண்டிருக்கிறது, இறங்கி கொண்டிருக்கிறது. இயேசு, 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 இயேசு. ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல நிற்கிறவர்கள் கண்களை திறந்து பார்க்கிறார்கள். இயேசு சொல்லுகிறார், என் பிள்ளைகளுக்கு நான் விடுதலை கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறேன். அவருடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு நான் ஆயத்தமாயிருக்கிறேன். ஆனால் என் பிள்ளைகளோ என்னை தேடுவதற்கு, என்னை கூப்பிடுவதற்கு அவருடைய இருதயம் தூரமாயிருக்கிறது. தம்பி, இந்த இடத்துல வந்திருக்கிற சகோதரா, சகோதரியே, இயேசு என்ற பெயரை சொல்லுவீங்களா? இயேசு, இயேசு. எல்லாரும் கண்களை மூடுங்கம்மா. இயேசு,
அந்த இயேசு இன்றைக்கு நடுவிலே கடந்து வர ஆயத்தமாயிருக்கிறார். கடந்து வர ஆயத்தமாயிருக்கிறார். உன் வாழ்க்கையை மாற்ற ஆயத்தமாயிருக்கிறார். உன் வியாதியை மாற்ற ஆயத்தமாயிருக்கிறார். எனக்காக என்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்று சொல்லி யாராவது விரும்பினா நீங்க முன்பதாக வாங்க, நாங்க உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். இயேசுவினுடைய வல்லமை இறங்கி வரப்போகிறது. இந்த பட்டணத்தில் இருக்கிற பொல்லாத வல்லமைகள் விலக போகிறது. யாருக்காவது இயேசு எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னா நீங்க முன்பதாய் வாங்க. யாரும் வெட்கப்படாதீங்க. நாங்க உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் இயேசு விடுதலை கொடுப்பார். ஆண்டவர் இயேசு அற்புதம் செய்வார். ஆண்டவர் இயேசு விடுதலை கொடுப்பார். போன கிழமை புளியங்குள பகுதியிலே கூட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அங்கு அநேகருடைய பெயர்களை ஆண்டவர் சொன்னார். அவர்கள் முன்பதாய் வந்தார்கள். செட்டிக்குள பகுதியிலே அங்கு கூட்டம் நடத்தும் பொழுது ஒரு வாலிபன் அழுது கொண்டே வந்தான். அவனுடைய வாழ்க்கையிலே போதைக்குள்ளே அடிமையாக்கப்பட்டிருந்தான். அவன் சொன்னான், என் வாழ்க்கையில விடுதலை கொடுக்க யாரும் இல்லையே. ஒருவேளை தம்பி, ஏதோ ஒரு போதை வஸ்துக்குள்ள நீ அடிமையாக்கப்பட்டிருக்கலாம். ஏதோ ஒரு குடிவெறிக்குள்ள நீ அடிமையாக்கப்பட்டிருக்கலாம். நீ உழைக்கிற பணங்களை அதற்கு நீ செலவு செய்து கொண்டிருக்கலாம். என்னை விடுதலையாக்க யாரும் இல்லையே என்று நீ புலம்பிக் கொண்டிருக்கலாம். அந்த இயேசு இன்றைக்கு நடுவிலே வந்திருக்கிறார். உனக்கு ஒரு விடுதலை வேண்டுமா? அங்கங்க யாரையும் பார்க்காதீங்க, பக்கத்துல நிக்கிறவங்களை பார்க்காதீங்க, ஓடி வந்துருங்க. இயேசு வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். அவர் உனக்காகத்தான் சிலுவைக்கு போனார். உனக்காகத்தான் அடிக்கப்பட்டார். உனக்காகவே உயிரோடு எழும்பினார். அந்த வல்லமை இன்றைக்கும் குன்றி போகவில்லை. இயேசு வேண்டும் என்றாக்கள் முன்னுக்கு வாங்க. வல்லமை கடந்து வரும். இந்த வல்லமை கடந்து வரும். இந்த வல்லமை கடந்து வரும். இந்த வல்லமை கடந்து வரும். இயேசுவின் நாமத்திலே பரம்பரையாய் வருகிற வியாதிகள் குணமடைவதாக. இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருவதாக. இயேசுவின் நாமத்தினால இந்த இடத்திலே முன்பதாய் வருகிற பிள்ளைகள் மேல் ஒரு வல்லமை இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால உங்களோட வாழ்க்கை மாறும் அம்மா. இயேசு விடுதலை கொடுப்பார். இயேசு அற்புதம் செய்வார். இயேசு அற்புதம் செய்வார். அவர் அற்புதம் செய்கிறவராயிருக்கிறார். இயேசு அற்புதம் செய்கிறார். இயேசு அற்புதம் செய்கிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கிறீங்க. ஏசப்பா சில காரியங்களை பேசுகிறபடினால சொல்ற. அநேகருடைய கணவன்மாருடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு பாவத்திலே அடிமையாக்கப்பட்டு அநேக குடும்பங்கள் சீரழிக்கப்படுகிறார்கள். இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க. உங்களுடைய கணவனுக்காக நீங்க ஜெபிக்கிறீங்க. என்னுடைய வாழ்க்கை மாறாதா, என் குடும்ப சூழ்நிலை மாறாதா என்று அநேக கண்ணீரோடு இருக்கிறீங்க. சில பிள்ளைகளை நினைத்து ஜெபிக்கிறீங்க. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி போக போகுதோ தெரியலையே என்று நினைக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்றுவேன். அப்படிப்பட்ட நிலையில யாராவது வந்திருக்கிறீங்க. விலக போகிறது. பொல்லாத ஆவிகள் விலக போகிறது.
ஆவிகள் விலக போகிறது. I come out demons. இந்த வாழ்க்கையில குடும்பத்தை நீ கட்டி வச்சிருக்கிற loose out. பாருங்க, இயேசு அற்புதம் செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் வல்லமை உண்டாகிறது.